Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேத்ஸ் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் எக்ஸைஸ் 1.5 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார்முலாஸ்லாம் படிச்சுக்கலாம். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம இனி 3 செட்ஸ் எடுத்துக்கணும். அது என்னென்ன செட்ஸு? ஏ செட், பி செட் அண்ட் சின்னு எடுத்துக்கணும். நம்ம இனி 3. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பாருங்கள், A intersection B intersection C. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா A intersection B intersection கொடுத்துருக்காங்க. இங்கே A intersection B எடுத்துக்கணுமா, யூனியன். இங்கே A intersection Bன்னு இருக்குல்ல, இங்கே இந்த இன்டர்செக்ஷன் தான் A intersection Bன்னு எழுதணும். அதுமாதிரி A intersection Cன்னு எழுதணும். நீங்கள் என்ன பண்ணிருக்கூடாதுன்னா B intersection C அந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதிருக்கூடாது. இங்கே வெளியே எது இருக்கோ, இங்கே வெளியே இது ப்ராக்கெட்டில் இருக்குது. ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் சி. நெக்ஸ்ட்டு யூனியன் நடுவில் நம்ம சென்டர் என்ன பண்ணோம்னா இன்டர்செக்ஷன் போடுறோம், யூனியன் பண்ணணும். அதான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன், வேணா இங்கே யூனியன் இருக்கு இல்லையா, அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இன்டர்செக்ஷன். இங்கே நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கெல்லாம் நீங்கள் மாற்ற தேவையில்ல. இங்கே ஏ யூனியன் பி, ஏ செக்ஷன் டி நீங்கள் உதவி பார்த்துக்கினாங்க, உங்களுக்கே நல்லா புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ ஏ யூனியன் சி, யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன். இப்போ டி மார்கன்ஸ் லா ஃபார் செட் டிஃப்ரென்ஸ். இங்கே ஏன் டி மார்கன்ஸ் லா அப்படின்னு வந்துச்சுன்னா, இந்த டி மார்கன்ஸ்ன்றவங்க தான் இந்த டி மார்கன்ஸ் லா ஃபார் செட் டிஃப்ரென்ஸ் காம்ப்ளிமெண்டேஷனில் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்களே. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நேமே டி மார்கன்ஸ் லா அப்படின்னு வச்சுட்டாங்க. இந்த டி மார்கன்ஸ் லா செட் டிஃப்ரென்ஸ்க்கு எனி 3 செட்ஸ். அது என்ன எடுத்துக்கலாம், ஏபிசி எடுத்துக்கலாம். செட் டிஃப்ரென்ஸ்னு என்ன மைனஸ் பண்ணுறத நம்ம வந்து எக்ஸைஸ் 1.4லேயே பார்த்துருப்போம். நம்ம அதுலேயே வந்திருக்கோம், பி இன்டர்செக்ஷன் கியூ அந்த மாதிரி நான் சம் பார்த்துருப்போம் நம்ம. ஓகேவா? ஃபஸ்ட் பாருங்கள், ஏ மைனஸ் பி யூனியன் சி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏ மைனஸ் பி, இங்கே யூனியன் இருந்துச்சுன்னா அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் டி மார்கன்ஸ் லாவும் இருக்கும். இங்கே ஏ இருக்குன்னா இங்கே ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஏ தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஏ மைனஸ் பி, இங்கே யூனியன் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், ஏ இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. இங்கே அதே மாதிரி பாருங்கள், ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சின்னு இருக்குது. அப்போ ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என் செட் டிஃப்ரென்ஸ் முடிஞ்சாச்சு. இப்போ டி மார்கன்ஸ் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன், இதுக்கு நம்ம வந்து யூ இருக்குல்ல, டி மார்கன்ஸில் காம்ப்ளிமெண்டேஷன்னா என்ன, இப்போ 2 செட் இருக்கும், அதில் ஒரு எந்த செட்டு இருக்கும் சொல்கிறாங்களோ அந்த செட் தவிர்த்து மிச்சத்தில் நம்ம ஷேட் பண்ணோம். அது நம்ம வென் டயக்ராம்ஸில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இங்கே அப்போ யூ பி த யூனிவர்சல் செட் கண்டெய்னிங் செட்ஸ் ஏபி. அப்போ காம்ப்ளிமெண்டேஷன் மூலமாக 2 செட் தான் நம்மளால் எடுக்க முடியும். அது என்னது, ஏ பி. இப்போ பாருங்கள், ஏ யூனியன் பி ஹோல் த காம்ப்ளிமெண்ட் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், காம்ப்ளிமெண்ட்றது 2த்துக்கும் காமனாக, ஸோ நம்ம தனித்தனியாக எழுதிப்போம். ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே யூனியன் இருக்குனால இங்கே இன்டர்செக்ஷன் எழுதணுமா. இங்கே செகண்ட் ஒன் பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் த காம்ப்ளிமெண்ட் இருக்குது. ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட். அவ்வளோ தாங்க. இப்போ நம்ம எக்ஸைஸ்குள்ளே போயிடலாம். இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம், எக்ஸைஸ் 1.5 பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், யூஸிங் த அட்ஜசன்ட் வென் டயக்ராம் ஃப்ரம் த ஃபாலோயிங் செட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, 3 செட்ஸ். அதனால் ஏபிசி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஏ செட்டில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 4 6 3 -1 -2 இருக்குது. பி செட்டில் -1 -2 5 7 8 அண்ட் சி செட்டில் 3 -2 8 0 -3. இங்கே யூனியனில் வந்து 1 2 இருக்குது இல்லையா. இப்போ கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து ஏ மைனஸ் பி, செகண்ட் பி மைனஸ் சி, தேர்ட் ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட், ஃபோர்த் ஒன் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட், ஃபிஃப்த்து ஒன் பி யூனியன் சி ஹோல் த காம்ப்ளிமெண்ட், சிக்ஸ்த் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஏ மைனஸ் பி யூனியன் சி அண்ட் செவன்த் ஒன் வந்து ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பொறுமையாக பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ மைனஸ் பி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஏ மைனஸ் பின்னா என்ன, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏ செட் கூட பி செட்டை ஃபுல்லாக மைனஸ் பண்ணோம். நம்மளுக்கு இங்கே ஏ செட் இது தர ஏ செட் நம்மளுக்கு ஏ செட். நீங்கள் ஏ செட் பி செட்னு வரும்போது நீங்கள் சின்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுங்க. இந்த 0 3 இது வந்து 3 -2 8லாம் ஏ கூட பி கூட கம்பைண்டாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதெல்லாம் விட தேவை, பிஏ ஃபுல்லாக இது பண்ணிடணும் அந்த மாதிரிலாம் இல்லை.
பியில் இந்த செட்ஸ், அதாவது இந்த எலமெண்ட் மட்டும் நீங்கள் விட்டுருங்க. ஓகேவா? ஏ செட்டில் என்ன இருக்குது? 4, 6, 3, -1, 2. நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எப்பவுமே நெகட்டிவில் தான் எடுக்கணும். நெகட்டிவ் தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு எடுப்போம். ஓகேவா? நெகட்டிவில் எது ஹையர் இருக்குது? -2, -1, நெக்ஸ்ட்டு 3, 4, 6. மைனஸ் தர பண்ண சொல்லியிருக்காங்க ஏ கூட பி கூட. இப்போ பி செட் எடுக்கணும். பி செட்டில் எத்தான் -2, -1, 5, 7, 8. இப்போ பாருங்க -2 இங்கே இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். -1 இருக்குது. வேறு ஏதாவது இருக்கா? இல்லை. இப்போ மைனஸ் பண்ண சொல்லிக்கிறதுனால ஏ செட்டில் பேலன்ஸ் என்ன இருக்குது? 3, 4, 6. நீங்கள் இப்படியும் உங்களுக்கு தெளிவாக இருக்கணுங்காக பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 2 செட்டையும் உங்களுக்கு சும்மா ரஃப்பாக நீங்கள் இப்படி சைடில் வரைஞ்சிட்டு கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? -1, -2, 5, 7, 8, 4, 6, 3. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி கூட நீங்கள் இப்படியே பண்ணி போடலாம். இல்லை நீங்கள் சும்மா இப்படி ரஃப்பாக உங்களுக்கு தெரியணுக்காக இப்படி கூட வரைஞ்சி போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பி மைனஸ் சி. பி கூட சியை மைனஸ் பண்ணோம் இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா பி செட் தனியாக, அதாவது இந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிட்டேன். உங்களுக்கு நான் இந்த 2 செட்டையும் மட்டும் தனியாக வச்சுட்டு ஏவை மட்டும் விட்டேன். இப்போ இப்படி பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். ஓகேவா? இப்போ பி செட் என்ன இருக்குது? -2, -1, 5, 7, 8. சி செட்டில் என்ன இருக்குது? மைனஸ் பண்ணுங்கள். -3, -2, 0, 0, 3, 8 இருக்கு இல்லையா? இப்போ இங்கே -2 காமனாக இருக்கா? வேறு என்ன காமனாக இருக்குது? -1 இருக்கா? இங்கே -1 இல்லை. 5 இருக்கா? இங்கே 5 இல்லை. 7 இருக்கா? 7 இல்லை. 8 இருக்கா? 8 இருக்கு இல்லையா? அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? பி கூட சி மைனஸ் பண்ணதில் பேலன்ஸ் இருக்க தர வரும். -1, 5, 7. இது நம்மளுக்கு என்னது? பி மைனஸ் சி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட் என்ன? ஏ செட்டை தவிர்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? மிச்சதை எல்லாத்தையும் வரைவோம். மிச்சதை எல்லாத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் இல்லையா? ஏ செட்னா இந்த ஏ சர்க்கிளை ஃபுல்லாக நம்ம மறந்துட்டு மீச்சிருக்கு நம்ம மட்டும். அப்போ என்ன வரும்? ஃபஸ்ட்டு நம்ம நெகட்டிவ் தான் எடுத்துப்போம். -3, 0, 5, 7, 8. நெக்ஸ்ட்டு யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் இல்லையா? இப்போ பி காம்ப்ளிமெண்ட்னா பி சர்க்கிளை ஃபுல்லாக விட்டுடணும். பி சர்க்கிளை விட்டு மிச்சம் இது பண்ணணும். அதுக்கு என்ன? -3, 0, 3, 4, 6. ஓகே, இப்போ நம்ம எழுதிக்கிட்டோமா? யூனியன் பண்ணுறப்ப -3, 0, இங்கே 3 இருக்கா? 3 எழுதிக்கலாம். 3, 4, 5, 6 இருக்குது. 6, 7, 8. இப்போ என்ன? நம்மளுக்கு ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். அது மேலே இருக்கிற செட்ஸை பார்த்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம எழுதி முடிச்சிட்டோம். இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கா? இப்போ பாருங்கள், -3 காமனாக இருக்குது. 0, 0 காமனாக இருக்கா? 5 காமனாக இருக்கா? இல்லை. 7 காமனாக இருக்கா? இல்லை. 8 காமனாக இல்லை. அப்போ நம்மளுக்கு என்ன? இது -3, 0 தான் நம்மளுக்கு என்ன? ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட்டுடைய ஆன்சர். ஓகே, இப்போ என்னது? பி யூனியன் சி ஹோல் த காம்ப்ளிமெண்ட். பி யூனியன் சி ஹோல் த காம்ப்ளிமெண்ட்னா என்ன வரும்? யூ மைனஸ் பி யூனியன் சி இல்லையா? நம்ம ஆல்ரெடி எக்ஸைஸ் 1.4 நம்ம போட்டிருப்போம். யூ மைனஸ் பி யூனியன் சி ஃபார்முலா. ஃபஸ்ட் நம்ம என்ன போவோம்? பி ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு எடுப்போம். பி யூனியன் சி என்ன? பி செட்டையும் சி செட்டையும் எடுப்போம். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கலாம். பி யூனியன் சின்னோடைய ஆன்சர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கலாம். பாருங்கள், இப்போ என்ன வரும்? -3, -2, -1, 0, -3, -2, 0. இப்போ 3, 5, 7, 8. இது என்னது? நம்மளுக்கு பி யூனியன் சி. நான் மறுபடியும் சொல்கிறேன், பி யூனியன் சி நான் தனியாக எழுதலை. நான் இங்கே இருக்க டயக்ராம் வச்சு நான் அப்படியே எழுதிட்டேன். ஓகேவா?
இப்போ என்னது u மைனஸ் பி யூனியன் சி இல்லையா, பி யூனியன் சி ஹோல் த காம்ப்ளிமெண்ட். நம்ம அப்போ என்ன பண்ணுவோம், யூனியன்னா என்னது எல்லாமே வென் டயக்ராமத்தில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் நம்ம எழுதுவோம் இல்லையா. அப்போ என்ன வரும், -3, -2, -1, 0, இங்கே 1 இருக்குது பாருங்கள், இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அதுக்கு மேலே இருக்கா, இல்லை. இப்போ என்ன பண்ணுவோம், மைனஸ், இப்போ பி யூனியன் சியே எழுதும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யூனியன் எடுத்தோம், நெக்ஸ்ட்டு பி யூனியன் சி கிடச்சிச்சில அதை எழுதிக்கலாம். ஏன்னா இது -3, -2, -1, 0, 3, 5, 7, 8. இப்போங்க இங்கே எது காமனாக இருக்குது, -3 -3 காமனாக இருக்குது, -2 காமனாக இருக்குது, -1 காமனாக இருக்குது, 0 காமன், 3 காமனாக இருக்கு இல்லையா, 5 காமன், 7 காமனாக இருக்குது, அண்ட் தென் 8 காமனாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது, 1, 2, 4, 6. அப்போ நம்மளுக்கு என்ன, அது பி யூனியன் சி ஹோல் த காம்ப்ளிமெண்ட் வந்து 1, 2, 4, 6. சிக்ஸ்த்து ஒன் என்னது, ஏ மைனஸ் பி யூனியன் சி. ஏ மைனஸ் பி யூனியன் சிலே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிப்போம்னா ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் எடுப்போம். பி யூனியன் சியே நம்ம அப்படியே எழுதிக்கலாம். பி செட் சி செட்டை என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி எழுதிக்கலாம். எழுதிக்கணுமா. நெக்ஸ்ட் என்னது, இப்போ ஏ பி யூனியன் சியை நம்ம எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இப்போ ஏ மைனஸ் பி யூனியன் சி. ஏ செட் என்ன, ஏ செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், -2, -1, 3, 4, 6 மைனஸ். இப்போ பி யூனியன் சியில் என்ன எழுதுமோ அதை எழுதிக்கலாம், அந்த செட்டு எழுதிக்கலாம். எழுதிட்டோமா. இப்போ பாருங்கள், ஏ கூட பியை மைனஸ் பண்ணோம் இல்லையா, இங்கே -2 இருக்குது, இங்கேயும் -2 இருக்குது, -1 கேன்சல் ஆகிடும், 3 கேன்சல் ஆகிடுச்சா, 4 இருக்கா பாருங்கள், இங்கே 4 இல்லை. அப்போ நம்மளுக்கு ஏ மைனஸ் பி யூனியன் சிக்கு என்ன கிடைக்கும், 4, 6. இப்போ 7th ஒன் என்னன்னு பாருங்கள், ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. நம்ம இப்போ யூனியன் பார்த்த மாதிரி இன்டர்செக்ஷன் பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம என்ன எடுப்போம், பி இன்டர்செக்ஷன், ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத எடுப்போம், பி இன்டர்செக்ஷன் சி எடுப்போம். நம்ம யூனியனுக்கு என்ன பண்ணுறோன்னா அப்படியே செட்டை எடுத்துட்டோம். இப்போ நம்ம இன்ட்ராக்ஷனுக்குள்ள, ஸோ அது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தனித்தனியாக செட்ஸ் எழுதிக்கலாம். -2, -1, 5, 7, 8. இது என்னது நம்மளுக்கு பி இன்டர்செக்ஷன். இப்போ என்னது சி செட்டு நம்ம எழுதிக்க போகிறோம். சி செட்டில் என்ன இருக்குது பாருங்கள், -2, 0, -3 இருக்கா, சாரி ஃபஸ்ட்டு -3 வரும், -2, 0, 3, 8. இது என்னது நம்மளுக்கு சி செட்டு. ஓகே, இப்போ நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணலாம். என்னது இங்கே -3க்கு -3க்கா, இல்லை, -2க்கு கேன்சல் பண்ணிக்கலாம், 0 இருக்கா, இங்கே 0 இல்லை, 3 இருக்குது, 3 இல்லை, 8 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே நம்மளுக்கு எது காமனாக இருக்குன்னா -2, 8. இப்போ ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி, நம்ம இன்டர்செக்ஷன் சியை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சியை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏ செட் நம்மளுக்கு என்னது, -2, -1, 3, 4, 6 மைனஸ் நம்மளுக்கு பி இன்டர்செக்ஷன் சி எழுதணும் இல்லையா, அதை எழுதிக்கலாம். -2 கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்னது, -2 மட்டும் ஆன்சர். ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சியோடைய ஆன்சர் -2 மட்டும் தான். சாரி, -2 அது வேணால் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. மைனஸ் பண்ண சொல்கிறப்ப -2 தவிர்த்து மிச்சம் இருக்கிறத நம்ம எதுவும். அப்போ என்ன வரும், -1, 3, 4, 6. இங்கே பி ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சொல்லியிருக்காங்க, நம்ம பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறமா நம்ம செட்டை மைனஸ் பண்ணுமா, மைனஸ் பண்ணுறப்ப 2 வந்து என்ன ஆயிடுச்சுங்க, பி கூட போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறத நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சியாக கிடைக்கலாம். இப்போ வாங்க செகண்ட் சம் பார்க்கலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் கே இஸ் ஈக்குவல் டு கே லோ செட் கொடுத்துட்டாங்க, எல் லோ செட் கொடுத்துட்டாங்க, எம் லோ செட் கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் த ஃபாலோயிங். நம்மளுக்கு செட்ஸ்லாம் கொடுத்துட்டு இங்கே கீழே கொஸ்டின்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க.
அண்ட் வெரிஃபை டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ்னால் என்ன? இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அதோடைய ஃபார்முலாவை நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா, வாங்க சம்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கிவன் பாருங்கள். கே செட் என்ன இருக்குது? ஏ கமா பி கமா டி கமா இ கமா எஃப். எல் செட்டில் பாருங்கள் பி கமா சி கமா டி கமா ஜி. எம் செட்டில் பாருங்கள் ஏ கமா பி கமா சி கமா டி கமா ஹெச். ஓகே, இது நம்மளுக்கு என்ன? இது கிவன். ஃபஸ்ட் நம்மளுக்கு பாருங்கள் கே யூனியன் எல் எல் இன்டர்செக்ஷன் எம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத எடுப்போம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா எல் இன்டர்செக்ஷன் எம்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, எல் செட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பி கமா சி கமா டி கமா ஜி இன்டர்செக்ஷன் எம் செட்டு. ஏ கமா பி கமா சி கமா டி கமா ஹெச். இங்கே பி இருக்குது, ஸோ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். சி இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். டி இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன காமனாக இருக்குது? பி கமா சி கமா டின்றது நம்மளுக்கு காமனாக இருக்குது. இப்போ பாருங்கள் கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம். கே செட் என்ன இருக்குது? ஏ கமா பி கமா டி கமா இ கமா எஃப். நம்ம யூனியனில் பண்ண சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் கண்டுபிடிச்சிட்டோன்னா இங்கே யூனியன் பண்ணணும். அப்போ நம்ம யூனியன் பாருங்கள். அப்போ யூனியன் பண்ணோன்னா கண்டுபிடிச்சோம்ல எல் இன்டர்செக்ஷன் எம்மில் பி கமா சி கமா டி. யூனியன் பண்ணோன்னா ஏ கமா பி கமா சி இருக்கா? சி இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்னது? ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ கமா எஃப் என்னது? நம்மளுக்கு கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம். நம்ம என்ன பண்ணிட்டோம்? இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க? கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம். கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ப்ராக்கெட்குள்ளே எடுக்கிறத எடுப்போம். எல் செட் என்ன? பி கமா சி கமா டி கமா ஹெச் யூனியன் சி செட் எம் செட். யூனியன் பண்ணோன்னா ஏ கமா பி கமா சி இருக்கா? சி கமா டி கமா இ இருக்கா? இல்லை. எஃப் இருக்கா? இல்லை. ஜி இருக்கு கமா ஹெச். அவ்வளோ தரேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம். கே செட்டை எழுதிக்கலாம். இன்டர்செக்ஷன் யூனியன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இப்போ அதை எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ அங்கே இன்டர்செக்ஷன் பண்ணுங்கள். ஏ இருக்குது, பி இருக்குது, டி இருக்குது. நெக்ஸ்ட் என்ன? சி இல்லை, ஜி இல்லை. அப்போ நம்ம என்ன காமன் தேவை பண்ணோம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஏ கமா பி கமா டி. இப்போ நம்மளுக்கு என்னது? இதுவும் முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம். இப்போ ரெண்டு ப்ராக்கெட் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். கே யூனியன் எல்னா என்ன? நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டேரெக்டாகவே எழுதிக்கலாம். ஓகேவா, என்னது? கே யூனியன் எல் இருக்கா? என்ன? அப்போ ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ கமா எஃப் கமா ஜி. இதை மாதிரி கே யூனியன் எல் கேட்டோமோ அதுமாதிரி கே யூனியன் எம்முக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டேரெக்டாகவே எழுதிக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம முடிச்சிடணும். அப்போ என்ன வரும்? ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ கமா எஃப் கமா ஹெச். நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம் ஃபைனலாக எழுதுவோம் இல்லையா. என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட் நம்ம கே யூனியன் எல் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே எழுதிப்போம். ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ கமா எஃப் கமா ஜி இன்டர்செக்ஷன். இப்போ கே யூனியன் எம் கண்டுபிடிச்சோம்ல அது. ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ கமா எஃப் கமா ஹெச். இப்போ காமன் இன்டர்செக்ஷன் பண்ணுவோம். இங்கே இருக்க ஏ இருக்குது, ஏ கேன்சல் பண்ணிக்கலாம். பி கேன்சல் பண்ணிக்கலாம். சி டி இ எஃப் காமன்னா நம்ம இப்போ அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா,
அப்போ நம்மளுக்கு என்னது K யூனியன் L இன்டர்செக்ஷன் K யூனியன் M உடைய ஆன்சர் என்னது A, B, C, D, E, F. ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்னது ஃபோர்த் ஒன் பாருங்கள் K இன்டர்செக்ஷன் L யூனியன் K இன்டர்செக்ஷன் M. ஃபஸ்ட்டு அதேமாதிரி ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் எடுப்போம். இதில் இருக்க ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டட் ஆட் பண்ணிக்கலாமா இங்கே K Lக்கும் காமனாக இருக்கிறது எது B D காமனாக இருக்கா நெக்ஸ்ட் பியும் டியும் மட்டும் தான் காமனாக இருக்குது. இப்போ நம்ம பண்ணிக்கலாம் B, D. நெக்ஸ்ட்டு K இன்டர்செக்ஷன் M. K இன்டர்செக்ஷன் Mக்கு என்ன A, B காமனாக இருக்கா D காமனாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்னது A, B, D. பாருங்க நெக்ஸ்ட்டு K இன்டர்செக்ஷன் L யூனியன் K இன்டர்செக்ஷன் M. நம்மளுக்கு கிடச்சிச்சுல ஆன்சர்ஸ் அதை தான் என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். இப்போ யூனியன் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் A, B, C இருக்கா இல்லை. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன A, B, D. நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோன்னா இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்மள அண்ட் தென் வேரிஃபை டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் நம்மளே வேரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்களே. இப்போ இங்கே பாருங்கள் K யூனியன் L இன்டர்செக்ஷன் M இருக்குது. இது யூனியனில் வருது இல்லையா. இதுக்கான ஆன்சர் எது வரும்னா K யூனியன் L இன்டர்செக்ஷன் K யூனியன் இதுவும் கரெக்டு. இது யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன். ஆனால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எப்பவுமே இன்டர்செக்ஷன் தர நம்ம பண்ணுவோம். இங்கே இன்டர்செக்ஷன் இருக்குல்ல K இன்டர்செக்ஷன் L யூனியன் M. அப்போ இங்கே இதுக்கு என்ன வரும் K இன்டர்செக்ஷன் L யூனியன் K இன்டர்செக்ஷன் M. இது கரெக்டாக வருதா நமக்கு இங்கே இன்டர்செக்ஷன் தான் ஃபஸ்ட்டு வருதுன்னா ஸோ நம்மளுக்கு எது கரெக்டுனா செகண்டும் ஃபோர்த்து தான் கரெக்டு. அப்போது என்னது ஃப்ரம் 1 and 4 நம்ம போட்டு கொஸ்டின் எழுதிக்கலாம். நம்ம என்ன வரும் K இன்டர்செக்ஷன் L யூனியன் M is equal to K இன்டர்செக்ஷன் L யூனியன் K இன்டர்செக்ஷன் M. hence distributive laws verified அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தேர்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம்.